Taste the Daily. தமிழகத்தில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவது அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வேலாயுதம் பாளையத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஞாயிறு அன்று அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விவசாய குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகொலை செய்யப்பட்ட ஈரம் காய்வதற்குள் அதே மாவட்டத்தில் அடுத்த கொலை நடந்திருப்பது, அதுவும் அதிக போக்குவரத்து நடமாட்டம் இருக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் இப்படி ஒரு படுகொலை நடந்திருப்பது இந்த விடியா திமுக ஆட்சியில் எங்குமே பாதுகாப்பு இல்லை என்பதையே காட்டுகிறது என்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் முக்கியமான பிரச்சனையை சுட்டிக்காட்டுகிறேன் என்ற புரிதல் துளியும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து மக்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ள ஸ்டாலினின் திமுக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் தனது கடும் கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். அத்துடன் ரமேஷ் கொலையில் தொடர்புள்ள அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காக்க கடுமையான நடவடிக்கைகளை இனியாவது மேற்கொள்ள விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.